புக்கோக் ஐலாண்டோட ஒரு அதர் எண்ட் அந்தோய் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இதுலயும் கலர் பாக்குறியாடா மாப்பிள்ள? டே உள்ள 10,000 ரூபா, வெளியில 15,000 ரூபா. ஏமாத்திட்டானுங்க. நிறைய சின்ன குழந்தைகள்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ வண்டி கிளம்பிருச்சு. அந்தோய் சுற்றி இருக்க சின்ன சின்ன தீவுகளை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். என்னடா திடீர்னு வேகமாக போறீங்க? சென்டர் ஆஃப் த அட்ராக்ஷனே வந்து இந்த இடம் மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் இந்த ஆக்டிவிட்டி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பசங்க எல்லாமே ரெடியாக இருக்காங்க. கண்டினியூஸாக வேலை பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் இது சக்க வெயிட்டு. நம்ம தண்ணிக்குள்ளே போகிறதுனால அந்த வெயிட் தெரியாது. 60 வயசு பாட்டிங்கெல்லாம் அசால்ட் பண்ணுறாங்க. எத்தனை ட்ரிப் அடிக்கிறானுங்க. எல்லா மீனையும் நம்ம வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணலாம். வியட்நாம் பிளான் பண்ணிங்கன்னா புக்கோக் ஐலாண்டை வந்து உங்கள் பக்கெட் லிஸ்ட் வச்சுங்க. ஹே கைஸ், வெரி குட் மார்னிங். இந்த நாள் இன்றைய நாளாக மாட்டும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு புக்கோக் ஐலாண்டோட ஒரு அதர் எண்ட் நார்த் சைடில் ஸ்டே பண்ணியிருந்தோம். இப்போ வந்து சவுத் சைடு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. ஸோ இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா அந்தோய். ஸோ அந்தோய் அப்படிங்கிறது புக்கோக் ஐலாண்டோட ஒரு அதர் எண்ட், சவுத் சைடு ஆஃப் ஐலாண்டு. ஸோ இங்கே என்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். 99% ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. அந்த ஊருக்குள்ளே வந்தாச்சு. இங்கிருந்து நம்ம ஹார்பர் போகிறது தான். ஸோ போகிறதுக்கு முன்னாடி இந்த மார்க்கெட்டு பார்த்த உடனே வந்து வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு. லுக் லைக் நம்ம ஊர் மாதிரியே தான் இருக்குது. எனக்கு பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. ஆனால் ஆட்கள் மட்டும்தான் வேறு. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தொப்பி போட்டிருக்காங்க பாருங்கள். வியட்நாமீஸ்க்கே உண்டான ஒரு அடையாளம் தான் அது. நிறைய கறிக்கடை, காய்கறி கடை, மெயினாக சீ ஃபுட்டு எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருக்குது, ஒரே ஜங்ஷனில். அந்தோய் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அந்த டவுனை தாண்டி வந்துட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமில் வந்து இந்த ஹார்பர் ரீச் பண்ணிடலாம். ஹலோ ஐ ஹேவ் சார். ஸோ யூ வாண்ட் எனிதிங் திஸ்? Like we have to win water, no? I have already. How much? 30,000 Vietnam dong for one. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வாட்டர் ஆக்டிவிட்டி பண்ண போகிறதுனால இது இருக்கிறது நல்லது தான். ஸோ 30,000 தான். இதுலேயும் கலர் பார்க்குறியாடா மாப்பிள்ள? டே it belongs to whom? ஓகே. வாங்க போகலாம். கொஞ்ச நேரத்தில் எல்லாம் உள்ளே சுற்றிட்டாங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் சைட். ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ. நோ உள்ள 10,000 ரூபா, வெளியில 15,000 ரூபா. ஏமாத்திட்டானுங்க. எவ்வளோ இது? Same quality. How much? 10. ஏய் நாட் சேம்ன்றான்டா. நாட் சேம். வண்டி விட்டு இறங்கவே இல்லை. கசன்னு வந்துட்டானுங்க. 30,000 டாங்க அப்படின்னா நம்ம காசுக்கு 100 ரூபா. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து வெறும் 30 ரூபாய்க்கே கிடைக்குது. பரவாயில்ல தானே. நிறைய சின்ன குழந்தைகள்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இந்த சர்வீஸு சூப்பராக பண்ணுறாங்க சார். அந்த அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்களேன். ஸோ தண்ணி செம கிளியராக இருக்குங்க. எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே அடிக்கல. போட்டானுங்க டீசலு. ஸோ வண்டி கிளம்பிருச்சு. நம்ம இங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படின்னா அந்த அந்தோய் சுற்றி இருக்க சின்ன சின்ன தீவுகளை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பீட் போட் எடுத்துட்டோம். ஸ்பீட் போட்டில் தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து அங்கேருந்து அரேஞ்ச் பண்ண ஒரு பஸ்ஸில் வந்தாச்சு. பட் ஹோட்டல்லேருந்து வரணும்னு நினச்சிங்கன்னா அப் அண்ட் டவுன் 700K. என்னடா திடீர்னு வேகமாக போகிறீங்க? மாப்பிள்ள பயந்துட்டான். போற ஸ்பீடுக்கு பறந்தாலும் நிற்கிற உட்காந்து மாட்டா. ஓகே. ஸோ நம்ம வந்து அந்த கேபிள் கார் பார்க்குறோம் பாருங்கள். ஸோ இந்த கேபிள் கார் வந்து 2 டிஸ்ட்ரிக்டையும் கனெக்ட் பண்ணுது, புக்கோக் அண்ட் ஹாண்டாங். இது வந்து வேர்ல்டு லாங்கஸ்ட் அண்ட் சேஃபஸ்ட்டும் கூட இந்த கேபிள் கார்.
தீவு அப்படின்னா நிலப்பரப்பு இருக்கணும். இங்கே குட்டி குட்டி தீவு எல்லாமே மலையாக இருக்குது. அந்த மலை ஃபுல்லாக காடாக இருக்குது. பாருங்க, பாறையில் கூட வந்து தென்னை மரம் முளைச்சிருக்கு. சரியான தீவு இது. அந்த இடம் பாருங்கள், பின்னாடி ஃபுல்லாக காடு. ஓகே, ஸோ அந்த இடம் பாறையாக இருக்கா, அந்த பாறைகளுக்கு நடுவில் இருந்து கூட தென்னை மரம் வளர்ந்துருக்கு பாருங்கள். நேபாள் காட்மண்டில் வந்து கேபிள் கார் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் 2 டைம் வந்து கென்டிங் ஐலாண்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அந்த வீடியோலாம் இருக்குது நம்மகிட்ட ஆல்ரெடி. ஸோ இது பார்த்தோன்னே போய் பார்க்கணுன்னு தோணுது, ட்ரை பண்ணணுன்னு தோணுது. ஸோ இங்கே அங்கங்கே குட்டி தீவு தெரியுதா? இந்த பக்கம் ஒரு தீவு, ஸோ இங்கே ஒரு தீவு, இது ஒரு தீவு. இங்கே தான் இப்போ நம்ம போக போகிறோம். அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு தீவு. இவ்வளோ நேரம் ஒரு பெரிய சவுண்ட்லேருந்து அப்படியே சடனாக ரிலீஃப் ஆன மாதிரி இருக்குது. அந்த போட்டில் வரும்போது நான் என்னென்ன பேசினேன் அப்படிங்கிறது வாய்ஸ் கிளாரிட்டி இருக்கா இல்லையான்னு தெரில. பட் ஸ்டில் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அன்தோய் போர்ட்லேருந்து நம்ம கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வந்திருப்போம். எவ்வளோ நேரத்துலனா ஒரு 10 மினிட்ஸில் வந்திருப்போம். வந்தா அப்படின்னா இங்கே ஒரு ஆக்டிவிட்டி. ஜென்ரலாக வந்து இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் வந்து ஒரு $50 அப்படின்னா 4500 ரூபா. ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5500 ரூபா. ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 7500 ரூபா. ஸோ அதில் ப்ரீமியமுக்கு தான் வந்துட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதாவது பெரிய பெரிய மீனெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு. விச் ஒன்? Premium. With standard price. Good price. ஆயில் இருக்கா? Okay, now follow me to pay the ticket. 7. Yeah. Totally 7. 7. Yes. Follow me. We accept the card, the cash, the Okay, dollars, you accept everything. everything. Crypto? Bitcoin. Yes, of course. US dollar. Yes. USDT. Yes. Everything. ஸோ இங்கே வந்து டிக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கேட்டகரி இருக்குது. ஜஸ்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 4500 ரூபா, ஸ்டாண்டர்ட் வந்து 5500 ரூபா, ப்ரீமியம் வந்து ஒரு 7000 ரூபா வரும்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ குரூப்பாக வந்ததால் ஸ்டாண்டர்ட் பேக்கேஜுக்கு பே பண்ணோம் அப்படின்னா ப்ரீமியம் சர்வீஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் வந்து சின்ன சின்ன மீன்ஸை தான் பார்க்க முடியும். ஸ்டாண்டர்டில் ஓரளவுக்கு மீடியம் சைஸு மீன்ஸ் அண்ட் கோரல்ஸு. இதில் தான் வந்துட்டு நிறைய லார்ஜ் ஃபிஷ் அண்ட் மோர் டைவர்ஸ் கோரல்ஸ். அப்புறம் அந்த இடமும் பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஏரியான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸில் நம்ம பெரிய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். போய் பார்த்தா தான் தெரியும். You can choose the strokes, Okay. and you can take off your t-shirts because the water is so warm. Yeah, you can choose this. And this is half the t-shirts and the t-shirts. Which one do you like? Yeah, I think it's okay. Yeah. This is for free. Free. ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து வர்றவங்க போகிறவங்களாம் யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் துவைச்சிருக்கானுன்னு நினைக்கிறேன். அம்மா துவைச்சிருக்கீங்களே. டிக்கெட்லாம் பே பண்ணதுக்கப்புறம் அடுத்து நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம். நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க ட்ரெஸ்ஸவே நம்ம சேஞ்ச் பண்ணலாம். It's so clean, don't worry. ஓகே, டெய்லியும் துவைச்சிருவாங்களாம். இந்த ட்ரெஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு திரும்ப உங்களுக்கு கொடுத்தோம். இன்னைக்கு சைன் ஆகிங்க துவைக்கல, துவைக்கிற மாதிரி வரலையாம்மா. You can use the ஓகே, ஸோ எல்லாருமே ரெடி ஆயாச்சு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரொம்ப தூரம் போகணும்னு நினச்சோம். எல்லாமே வந்துட்டு இங்கே இருக்க இந்த போட் செட்டப் இருக்குல்ல, இந்த போட் செட்டப்லேயே தான் வந்துட்டு எல்லா ஆக்டிவிட்டியும் இருக்குது. ஸோ இவங்க வந்து அந்த பேசிக் லெவல் டைவிங் வந்து சப்போர்ட் பண்ணுற ஆட்கள். எவ்வளோ குயிக்காக ரெடி ஆக பாருங்கள். இந்த சீ வாக்கிங்க்கு வந்து ஒவ்வொருத்தரோடையும் இண்டிவிஜுவலாக வந்து ஒரு கேர்டேக்கர் வருவாங்க. ஸோ நமக்கான சிலிண்டரையும் அவங்க தான் கேரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நம்ம தான் கேரி பண்ணுவோம். அவன் குதிச்சிட்டான் ஆல்ரெடி. இவர் வந்து ஸ்விம் பண்ண போகிறாரு, இவர் வந்து கூட சப்போர்ட்டுக்கு இருக்க போகிறாரு. ஸோ
இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்துட்டு ஆக்சிஜன் சப்ளை அந்த டிவைஸ்க்கு எத்தனை ஒயர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2, 4, 6, 8, 10, 12, 14 14 பேர் ஒன்றா வந்தாலுமே வந்து நீங்கள் அக்காமடேட் பண்ணலாம். ஸோ அந்த கேபிள் எவ்வளோ லென்த் போயிருக்கோ அவ்வளோ லென்த் வந்து அவங்க சுற்றிருக்காங்கன்னு. ஸ்கூபா டைவிங்கு இது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். முன்னாடியே ப்ராக்டிஸ் எடுத்துட்டு அந்த வாய் வழியாக தான் நம்ம மூச்சு விடணும். கொஞ்சம் அது கொஞ்சம் டஃப். ஏன்னா ஆல்ரெடி பாலியில் இது வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். உள்ள கடலுக்குள்ளே போனதுமே வந்து காது ரெண்டும் குய்யின்னு அடைச்சிருச்சு. கொஞ்ச நேரத்தில் வெடிச்சிருண்டா அப்படின்ற அளவுக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் வந்துட்டு அப் சொல்லி மேலே வந்துட்டேன். ஸோ இங்கேருந்து பார்த்தாலே நிறைய மீன், குட்டி குட்டி மீன்லாம் நிறைய தெரியுது, எக்கச்சக்கமாக தெரியுது. ஸோ நம்ம ஆக்டிவிட்டி பண்ண போகிற இடம் இங்கே தான், இதுக்குள்ள தான். சென்டர் ஆஃப் த அட்ராக்ஷனே வந்து இந்த இடம் மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் இந்த ஆக்டிவிட்டி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மேலேருந்து எவ்வளோ கேபிள் வருது பாருங்கள். பேர் என்னன்னு பாருங்கள், நிகோக்கியான்டியா. ஸோ இந்த பக்கம் தண்ணி இருக்குல்ல, அந்த ஆக்டிவிட்டி வந்து நம்ம இங்கே நடந்து போய் பார்க்கலாம். இதுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 100,000 350 ரூபா. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஜன்னல் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. கீழே போய் நின்று நம்ம வேடிக்கை பார்க்கலாம். ஸோ தண்ணிக்குள்ளே போய் பார்க்குறத தண்ணிக்கு வெளியே நின்று பார்க்குறக்கான ஒரு செட்டப் தான் இது. எல்லாத்தையுமே காசாக மாற்றுறாங்க. ஸோ மண்டைக்குள்ள எப்படி மாற்றுறாங்கன்னு பாருங்கள். இந்த ஏரியாவுக்குள்ளே வந்து நிறைய மீன் பார்க்க முடியுது. இங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் அப்படியே கண்டினியூஸாக டயர்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க, கேப் விடாமல். அப்படி இல்லைன்னா இந்த இடத்த வந்து இவ்வளோ க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம பசங்க எல்லாமே ரெடியாக இருக்காங்க. 4 சிம்பிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஓகேன்னா இது, நாட் ஓகேன்னா இது, அப்புன்னா இது, டவுன்னா இது. சரி, ஓகே. இங்கே நம்ம கேமரா வச்சிடலாம். அடுத்து நம்ம வந்து ஸோ கேமரா இங்கே ஒரு இடத்துல நம்ம வந்து சேஃப்டியாக வைக்க முடியும். ஸோ இங்கே வச்சுட்டு நம்ம உள்ளே போய் ப்ளே பண்ணிவிட்டு வீடியோ ஃபுட்டேஜ் வந்து நம்ம இந்த டேக்கில் ஒரு நம்பர் இருக்கும், அந்த டேக்கில் இருக்க நம்பர் சொன்னால் வந்து வீடியோ ஃபுட்டேஜ் வந்து இங்கே கொடுத்துருவாங்க. இங்கே வந்து கலெக்ட் பண்ணி இப்படி விழுகிறானுன்னு பாடுறா, எதுக்குடா இப்படி விழுகிறானுங்க? வந்துட்டாங்க. ரியலி கண்டினியூஸாக வேலை பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்து நம்ம தான். அங்கே போடுற எவ்வளோ மீன் இருக்குன்னு. ஆனால் இது சக்க வெயிட்டு, நம்ம தண்ணிக்குள்ளே போகிறனால அந்த வெயிட் தெரியாது. பார்த்துங்க, 60 வயசு பாட்டிங்கெல்லாம் அசால்ட் பண்ணுறாங்க. எத்தனை ட்ரிப் அடிக்கிறானுங்க. அவங்க கோப்ரோ வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோ எடுக்கிறக்காகவே ஒருத்தன் உள்ளே இருக்கான் போல. அந்த பாட்டியை ஃபஸ்ட்டு அந்த பாட்டியை உள்ளே அனுப்பியாச்சு. அடுத்து இந்த பாட்டி போடுறா மண்டையில். அவ்வளோதான், அப்படியே தள்ளிடுறாங்க. ஒரு ஆள் உள்ளே போக, ஒரு ஆள் வெளியே. How is your experience? Very good. அவ்வளோதான், முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்ததுக்கப்புறம் பாருங்கள் உள்ளே எவ்வளோ மீன் இருந்துச்சு அப்படிங்கிறது இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இவ்வளோ நேரம் வந்து ஆட்கள் உள்ளே இருந்தனால வந்து அந்த கிளாரிட்டி மிஸ் ஆச்சு. ஸோ இப்போ பாருங்கள், பா இந்த அத்தனை மீன் கூடயும் நாங்கள் விளையாடணும். சொன்ன மாதிரி ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்கூல் மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஆயிரக்கணக்கான மீன் உள்ளே இருக்குது. இவ்வளோ நேரம் ஆக்டிவிட்டி பண்ணும்போது எந்த மீனும் வெளியே வரல. இப்போ பாருங்கள் எவ்வளோ மீன். ஸோ எல்லா மீனையும் நம்ம வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணலாம். உள்ள மெயினாக வந்து அந்த கோரல்ஸு, பவளப்பாறைகள், அப்புறம் வந்து இவ்வளோ பெரிய சிப்பிலாம் வந்து அதுக்குள்ளே இருக்க அந்த ஆயிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் நம்ம லைவாக டச் அண்ட் ஃபீல் பண்ணது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுபோக ஒரு ஆள் தண்டி மீன் எடுத்து அப்படியே கையில் கொடுத்தானுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸும் அமேசிங். ஸோ புகோக் ஐலாண்ட் வியட்நாம் பிளான் பண்ணிங்கன்னா புகோக் ஐலாண்டை வந்து உங்கள் பக்கெட் லிஸ்ட் வச்சுங்க. இது வரைக்கும் யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.